திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரை அடுத்த வடுகப்பட்டியில் கரூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கு ஆதரவாக வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் வாக்கு சேகரித்தார். அப்போது குறுக்கிட்ட மக்கள் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என குற்றச்சாட்டுக்களை அடுக்கினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த மேலக்காவேரி பகுதியில் உள்ள மொஹிதீன் ஆண்டவர் ஜாமியா மஸ்ஜித் பள்ளிவாசல் முன்பாக திமுக மற்றும் அதிமுகவினர் ஒரே நேரத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள மசூதியில் தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் திருப்பூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அருணாச்சலத்திற்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் கருப்பணன் வாக்கு சேகரித்தார். கடலூர் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் பன்ருட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். ஆண்டிக்குப்பம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது பெண்கள் ஆரத்தி எடுக்க மூதாட்டி ஒருவர் வெற்றி திலகமிட்டு கை தட்டினார். அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளர் பாலு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் உள்ள நவாப் ஜாமித் மசூதி முன்பாக இஸ்லாமியர்களிடம் வாக்கு சேகரித்தார். நாம் தமிழர் கட்சி சார்பாக மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் கார்த்திகேயன் திருவல்லிக்கேணி பகுதியில் நிர்வாகிகளோடு சென்று வாக்கு சேகரித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நந்தினி இலவன்குழி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தமிழ் மற்றும் மலையாளத்தில் பேசி வாக்கு சேகரித்தார். വിളവങ്കോട് ചട്ടമன்ற ഇലക്ഷനിലും നിങ്ങളെ വിലയേറിയ വാക്കുകൾ താമര ചിഹ്നത്തിൽ തരണമെന്ന് വിനീതമായി അഭ്യർത്ഥിച്ചുകൊണ്ട് ഞാനിതാ എന്റെ പ്രകടനം. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.